சேமியா செய்ய போகிறோம். வெஜிடபிள் சேமியா. இதில் வந்து தண்ணி வச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு உப்பு போட்டிருக்கேன். அது கொதிச்சது நம்ம வந்து சேமியாவை அதில் கொட்டிடணும். கொட்டி கொஞ்சம் நேரம் வேக விட்டு அப்புறம் நமக்கு தாளிச்சிடலாம். இப்படி அடுப்பு தட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு வரட்டும். அதுக்கெல்லாம் சேமியாவை வந்து இதில் கொட்டிக்கலாம். மஞ்சள் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதும் இதில் போட்டு வேண்டியதான். போட்டுட்டு நம்ம செஞ்சுக்கணும். கொஞ்சம் நேரம் சேமியா வேகணும். வடிகட்டி இதில் போட்டுக்கலாம். வேகப்போது கொதிச்சு நல்லா வேகணும். கடுகு உளுந்தம் பருப்பு போடுறோம். அது வெடித்ததும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை கழுவிட்டு கருவேப்பிலை, நல்லா வதக்கிடணும். ரொம்ப வதக்க தேவையில்லை. நல்லா கண்ணாடி பறிச்சு வச்சுட்டு நம்ம வதக்கிடணும். நல்லா அது வதங்கட்டும். வந்து வெந்துச்சான்னு பார்ப்போம். நம்ம கொதிக்கணும் சேமியா. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வேணும். சேமியாவிலையும் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். சேமியாவில் உப்பு போட்டிருக்கோம். இந்த சேமியா நம்ம வந்து வெஜிடபிள் இது வந்து காய்கறியும் போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம், முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். அப்படி செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் கேரட் போடலை. கேரட்டும் முட்டைக்கோஸும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு நல்லா அழகாக வந்து சக்கரை போட்டுக்கிட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். மட்டனும் போட்டுக்கலாம். மட்டன் போட்டு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேமியா வந்து வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சேமியா வந்து வடிகட்டிக்கிட்டரலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டிக்கங்க. வடிகட்டிட்டு இல்லை நீங்கள் வந்து ஜல்லடை இல்லைனாலும் அப்படியே ஒரு இதில் வடிச்சிடலாம். தூக்கி ஊற்றி ஒரு வடிச்சிடலாம். அப்படியே எண்ணெய் போட்டுக்கணும். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் இந்த சேமியா. எண்ணெய் வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் எண்ணெயும் போட்டுக்கணும். உப்பு, எண்ணெய், மஞ்சள் மூணும் போட்டுக்கணும். வெந்துருச்சு. நம்ம வந்து சேமியா வச்சுட்டு அதை கொட்டிடணும். இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். நமக்கு சூப்பரான வெஜிடபிள் சேமியா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சக்கரை போட்டு சாப்பிட்லாம். சும்மாவே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ சேமியா யாரும் அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். ஆனால் இப்படி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இன்னும் காய்கறியும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது. நூடுல்ஸ் கூட நம்ம கொடுக்க தேவையில்லை. பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சூப்பரான சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது காலை டிஃபன்.